ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குண்டு மல்லிங்க. குண்டு மல்லியோட இதனோட பராமரிப்பு, அப்புறம் இதனோட விலை என்ன, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். குண்டு மல்லிக்கும் ஊசி மல்லிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. குண்டு மல்லி என்னென்னா ரேட் அதிகமாக போகும், ஊசி மல்லி ரேட்டு கம்மியாக போகும். அந்த 2 மாதத்தில், தை மாசிங்கிற மாதத்தில். மற்றபடி பார்த்தோமா எல்லா நாள்லேயும் ரேட்டெல்லாம் ஒன்றா தான் வருங்க. இதில் பராமரிப்புன்னு பார்த்தோமா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தனி அது தனியாக ஒன்றும் இருக்காதுங்க. இதில் என்னென்னு பார்த்தோமா குண்டு மல்லிக்கு கொஞ்சம் வேலை அதிகம், ஊசி மல்லி கொஞ்சம் வேலை அதிகம், குண்டு மல்லி கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தோமா குண்டு மல்லி நிலத்தில் படரும், இது போல் நிலத்தில் படரும். ஊசி மல்லி நிலத்தில் படராது. இது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு உண்டு, பார்த்துக்கும். ஊசி மல்லி அப்படி இல்லைங்க, அது ஈஸியாக நோய் அட்டாக் பண்ணிடும், பாதிச்சிடும். அதனால் இந்த குண்டு மல்லியுமே பார்த்தோமா இப்போ தான் கலையில் பறிச்சிட்டாங்க. இது செடி பார்த்தோமா நம்ம ராமேஸ்வரத்தில் தான் வாங்கினதுங்க. அதாவது குண்டு மல்லியும் சரி, ஊசி மல்லியும் சரி வாங்கினது எங்கன்னு பார்த்தோமா ராமேஸ்வரத்தில் தான் அது வாங்கினதுங்க. இது காலையில் பறிச்சிட்டாங்க. இப்போ சந்தைக்கு பூ போயிட்டுருக்கு, இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மார்க்கெட்டுக்கு. இப்போ பார்த்தோமா இந்த பூச்செடிங்க 4 அடிக்கு பாருங்கள், 4 அடிக்கு ஒரு செடி வச்சு கூட செடியெல்லாம் 2 போட்டு பின்னுதுங்க, தெரியுதுங்களா? அதாவது 4 அடிக்கு ஒரு செடி வச்சாங்க, 2 போட்டு பின்னிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு 4 அடிக்கு ஒன்று வச்சுக்கலாம். அது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கணும், கட் பண்ணாமல் இருக்காங்க. அதுதான் சொல்கிறது, 4 அடிக்கு மினிமம் 4 அடி இருக்கணும். கொஞ்சம் கட் பண்ணாமல் விட்டாலும் போட்டு பின்னிக்கும். அந்த இடத்துல போட்டு பின்னும்போது என்னென்னா அந்த இடத்துல உங்களுக்கு பூ அதிகம் பூக்காது. அதுதான் ரீசனுங்க. அதுதான் கட் பண்ணி விட்றது. கட் பண்ணி விட்டால் உங்களுக்கு பூ நல்லா பூக்கும். அதனால் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் துளிர் நல்லா துளுர்த்து அதுலேருந்து நமக்கு கன்னி கட்டும். கன்னி கட்டி அதுலேருந்து நல்லா பூ உங்களுக்கு வருங்க. இப்போது இதனோட விலைன்னு பார்த்தோமா தை மாசியில், ஏன்னா அப்போ நிறையா கல்யாணம் இருக்கும். அந்த டயத்தில் பூக்கள் ரொம்ப கிராக்கி அதிகமான தேவைப்பாடு இருக்குங்க. அப்போ அதனோட ரேட் அதிகம். தை மாசியில் ரேட் அதிகம். அப்போ அது இன்னொன்று பார்த்தோமா அது மழைக்காலம் கூட, தையிலேருந்து அந்த நேரத்தில் பூ அதிகமாக செடியில் நிற்காது. அதனால தான், அந்த காரணத்தினால தான் பூவோட ரேட் அதிகம். மற்ற காலத்துலாம் பார்த்தோமா மழை இல்லாததுனால பூ செடியில் அப்படி நிற்கும். அதனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பூ வந்துடுங்க. எல்லா காட்டிலையும் பூ இருக்கும். அதனால தான் ரேட்டு கம்மி. ஸோ நீங்கள் பூ செடி வைக்கும்போது பூ நமக்கு தை மாசியில் வர மாதிரி நீங்கள் அந்த பூ செடியை கட் பண்ணிவிட்டு அந்த தரம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பூவும் பார்த்தோமா அதுக்கு நல்ல குண்டாக இருக்கணும். பூ எல்லாமே பூ சின்னதாக இருக்கக்கூடாது. சின்னதாக இருந்தால் கட்ட முடியாது. அந்த பூச்செடி வாங்குறது நீங்கள் தரமாக பார்த்து வாங்கணும். இந்த செடி பூவை பார்த்தாலுமே இந்த காம்பு நமக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கணுங்க, அப்போ தான் கட்ட முடியும். அப்படிலாம் குட்டையாக இருந்தால் கோர்க்கு தான் முடியும். பெருசாக இருந்தால் கட்டலாம், சின்னதாக இருந்தால் கோர்க்க முடியும். யாரும் கோர்க்க விரும்ப மாட்டாங்க, கட்ட தான் விரும்புவாங்க. ஸோ அதனால் காம்பு நீளமாக இருக்கிறத பார்த்து பூஞ்செடியாக பார்த்து வாங்கணுங்க. இப்போ ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இந்த லைனு பார்த்தோமா நமக்கு 4 அடி இருக்கணுங்க. என்னோடய கேப் பார்த்தோமா நமக்கு 4 அடி இருக்கணும். ஒரு செடிக்கும் உள்ள கேப்பும் 4 அடி இருக்கணுங்க. அப்படி பார்த்து நீங்கள் வைக்கணுங்க. வச்சுட்டு நம்ம தண்ணி விட்றதும் ஊசி மல்லிகை எப்படி விட்றோமோ அதே தான், சேம் அதே தாங்க. இதுக்கு பராமரிப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊசி மல்லிகை பண்ணுற மாதிரி தான் இதுக்கு பராமரிப்புங்க. இதுக்கு நம்ம கட் பண்ணி விட்டால் போதும். இதுக்கு எதுவும் சைடில் நம்ம ஊனி கொடுக்க தேவையில்லை. அதாவது செடி படர்ந்தால் படர்ந்துட்டு போகுது. ஏன்னா இன்னொரு செடி போய் போட்டு பின்னாமல் இருந்தால் சரிங்க. இப்போ இதை கட் பண்ணணுங்க, இதை கட் பண்ணி விடணும். இந்த செடிக்கு டச் ஆகக்கூடாதுங்க. டச் ஆகிட்டு என்னாச்சுன்னா இங்கே இதில் வர்றது செடியும் இதில் வர இடமும் உங்களுக்கு பூக்காது, கன்னி கட்டாதுங்க அந்த இடத்துல. ஸோ இதுதான் இதில் வித்தியாசம் எல்லா பூச்செடிங்களுக்கும். ஸோ நீங்கள் குண்டு மல்லி இது மொத்தம் 10 சென்ட் அந்தாண்ட ஊசி மல்லி, இதாண்ட குண்டு மல்லி பாதி பெரிய வச்சுருக்காங்க. இது நல்ல மகசூல் வருதுங்க. இதில் இதுலேயும் 3 கிலோ வருதுங்க ஒரு நாளைக்கு. பார்த்தோமா அதில் ஒரு 1000 ரூபா, இதில் ஒரு 1000 ரூபாங்க, 2000 ரூபா, ரெண்டும் சேர்த்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா
நிற்கிங்க. 1000 கூலி போனாலும் 1000 போகாது, 500 போகும். நிற்கிறது வந்து பார்த்தோம்னா 1500 ஒரு நாளைக்கு நிற்கிதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குண்டு மல்லி ஒரு பணப்பயிரை நீங்கள் குண்டு மல்லி வைக்கிறவங்க நல்ல தரமான பூவை பார்த்து நீங்கள் வாங்கி வைக்கலாங்க. நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.